யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறதோ அவர்கள் பெயரை தான் போக முடியும். சரி, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதுறதுக்கு நான் என்னையா செய்யணும் அப்படின்னு சொன்னா பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. யார் ஒருவர் மறுபடியும் பிறக்கிறார்களோ, யார் ஒருவர் ஒரு முறை பிறக்கப்பட்ட கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பேர் எழுதுவான். நீங்க 2வது முறை பேர் பிறந்தீங்கன்னு சொன்னா எங்க எழுதுவாங்க? ஜீவ புஸ்தகத்தை பேர் எழுதுவாங்க. இதுதான் உண்மை. ஒரு தரம் பிறந்தால் நகராட்சியில் பெயரும், 2வது முறை நீங்கள் பிறந்தீர்கள் என்று சொன்னால் ஜீவ புஸ்தகத்தை பேர் எழுதப்படும். நான் ஒரு சபையில் சொன்னேன், ஒரு வித்தியாசமான ஒரு சபைக்கு போயிருந்தேன், பேரை சொல்லலை. அது ஒரு சபைக்குள்ளே போயிருந்தேன். அந்த ஊர் அந்த சர்ச்சில் எப்போ கல்யாண பத்திரிக்கை அடிச்சிருந்தாலும் பேருக்கு பின்னாடி இன்னொரு பட்டத்தை போட்டிருப்பாங்க. புரியுதா நான் சொல்றது? பேருக்கு பின்னாடி ஒரு பட்டத்தை வச்சிருப்பாங்க. இது படிச்சு வாங்கின பட்டமா? இல்லை, நான் பிறக்கும் போது உள்ள பட்டம். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஜாதி பெயர். கிறிஸ்தவனுக்கு பின்னாடி எவன் ஒருவன் ஜாதி பெயரை இணைக்கிறானோ சத்தியமா அந்த பேர் எழுதப்படாது. அல்லேலூயா. சொல்றது புரியுதா? புரியலையா? என் பேருக்கு பின்னாடி நான் என் ஜாதி பேர்னு ஒன்று நான் எழுதிட்டேன்னு சொன்னா ஜீவ புஸ்தகத்துக்கு உங்க பெயர்கள் கிறுக்கப்படுத்த நம்புறோம். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். பைபிள் வன்மையாக கண்டிக்கிறது. எந்த பிரிவினையும் உங்களுக்குள்ள இல்லை. நான் பழைய மதத்தில் இருந்த போது எனக்கு ஒரு ஜாதி இருந்தது உண்மைதான். என் பழைய மதத்தில் இருக்கிற பொழுது நான் ஏதோ ஒரு ஜாதியில் இருந்தது உண்மைதான். என்றைக்கு நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனோ நான் பரிசுத்தமான ஒரு கூட்டத்தில் இணைக்கப்படுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் அழகா சொன்னாரு, நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். சகோதரர்கள், அண்ணன் தம்பி. ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்களுக்குள்ள எப்படி ஜாதி மாறும்? புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் கற்றுத் தருகிறார், நீங்க எல்லாரும் சகோதரர்களாய் இருக்கிறீர்கள். ஆனா மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் 4வது அத்தியாயம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம், 4 வர்ணங்களை 4 ஏற்றத்தாழ்வுகளை நானே படைத்தேன் என்று கீதையிலே கிருஷ்ணர் சொல்லியிருக்கிற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு யார் ஒருவர் தன் பெயருக்கு பின்னால் அந்த வர்ணத்தை எழுதுகிறாரோ அவர் யாருடைய உபதேசத்தை கேட்கிறாரு? கிருஷ்ணருடைய உபதேசத்தை கேட்கிறார். கிறிஸ்துவின் உபதேசம் என்னது? நீங்க சகோதரா இருக்கீங்கன்றாரு. அப்ப என் பேருக்கு பின்னாடி நான் ஏதாவது போட முடியுமா? போட அது பெரும் பாவமாக பைபிள் கருதுகிறது. அப்ப வேதம் நம்ம கற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி, நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் வருகையிலே மறுரூபமாக்கப்படுவீர்கள். இன்னொரு